கர்த்தர் நாமருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2 பாப்பா, ஃபஸ்ட்டு 2 பாப்பா 7 மந்த்தில் பிறந்துடுச்சு. ஆனாலும் நான் வந்து 10 டேஸ் ஐசியூவில் இருந்தாங்க. பாப்பா பிழைக்காதுன்னு சொல்லி 2 பேருக்கும் கையெழுத்து வாங்கினாங்க. ஆனாலும் ஆண்டவர் வந்து 2வது குழந்தை ஸ்டீஃபன் ஐயா மூலியமாக மேர்லின்னு பேர் வச்சாங்க. ஐயாவுடைய ஜவகோபுரத்துக்கு போகும்போது 3rd பாப்பா பிறக்கும்போது நான் ரொம்ப வேதனையோடு இருந்தேன். டாக்டர் கேட்கும்போது கர்ப்பப்பை வந்து இவ்வளோ கெப்பாசிட்டிலாம் உனக்கு 7 மந்த்லேயே பிறந்தேனாங்க. ஆனாலும் நான் வில்ல அன்பரின் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் மாதம் வந்தேன். ஐயா கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஐயா என்ன சொன்னார்னா, மகளே உனக்கு கண்டிப்பாக முழு மாதத்தில் இந்த பாப்பா பிறக்குன்னு சொன்னார். அதேமாரி போன வருஷம் மே மாதம் 9ஆம் தேதி என் பாப்பா முழு மாதம் பிறந்தும் இடம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐசியூவில் இட்டுன்னு போனோமா 5:30 இது வரைக்கும் உனக்கு டைமு. ஏன்னா பாப்பா வந்து 1:15க்கு பிறந்தது நைட்டு மிட் நைட்டில். நல்லா பெயினோட போனேன். 5:30 வரைக்கும் டைமு. இல்லை பேபி ஹாஸ்பிட்டல் அனுப்பினேன். நான் அந்த டெலிவரி வார்ட்லேயே ஐயா நீங்கள் ஸ்டீவன் ஐயா மூலியமாக பேசுனீங்க ஏசப்பா, என் பிள்ளை இங்கேருந்து போனால் 3 நாளில் நான் வந்து லேபர் வார்டோட போயிடணும் வீட்டுக்கு. ஐசியூலலாம் என்னால் போய் தாங்க முடியாது சொல்லி ஜவத்தோடு இருந்தேன். கர்த்தர் 5:30 ஆகலை, 5:25க்கெலாம் நல்லா இருக்கு பாப்பா, நல்லா ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லி என்னை அங்கேருந்து நார்மல் வார்டுக்கு அனுப்புவாங்க. 3 இயர்ஸாக வந்து என்னோடய டேடியோட சொத்து வந்து விற்க முடியல. 2 புரோக்கர்ஸ் வந்து காசு கொடுத்துட்டாங்க. லேண்ட் ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போயும் ரெஜிஸ்டர் ஆகலை லேண்டு. ரொம்ப தோல்வியோடு இருந்த வீட்டில் இந்த மாதம் எங்களோட லேண்டு விற்றோம். நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அரக்கோணத்துலேருந்து வரேன். என் பேர் ஸ்டெல்லா. நவம்பர் மாதம் ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, ஐயா எனக்கு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை, அதனால் வந்து நான் கேட்டேன், இங்கே வந்து நான் கார் வாங்கிட்டுனா சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் யூடியூப்பில் கேட்டு இந்த வர முடியாத சூழ்நிலையில் அப்போ நான் சொன்னேன், நான் கூட ஒரு கார் வாங்கணும் ஏசப்பா, நான் கூட வந்து சாட்சி சொல்லுவேன் சீக்கிரம்னு சொன்னேன். கடவுள் போன மாதமே எனக்கு கார் வாங்க கிருபை செய்தார். கடவுளுக்கு கொடான கொடி நன்றி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஜெபத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே வெளியரங்கமாக போகிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாய் இன்றைக்கு செயல்பட போகிறது. இதை மாம்சமான யாவருடைய கண்களும் ஏகமாய் காணும். யார் கண்ணெல்லாம் காணும் தெரியுமா? உன்னை அற்பமாக பார்த்தவன், உன்னை அசால்ட்டாக நினச்சவன், உன்னை நினச்சி தரக்குறைவாக உங்கள்கிட்ட பேசினவன், இவங்க கண்ணெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது. ஆமேன். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் போது என்ன நடக்கும்? 3 காரியங்களை சொல்லி முடித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் போது நீ எழும்பி பிரகாசிப்பாய், நீ சாதனைகளை படைப்பாய். எடுத்து வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேலே காணப்படும். என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் மேலே தேவ மகிமை இறங்கிருச்சுன்னு சொல்கிறார். அதான் நீச்சல் ஆழத்துக்கு போகிறதுக்கு தேவ மகிமையில் நீங்கள் நீச்சல் அடிக்க போகிறீங்க. அல்லேலூயா. அப்போ தேவ மகிமை இறங்கின உடனே இனி நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். நீ ஒரு சாதாரண மனுஷியாக இருக்கும் பொழுது உன்னால் எதையுமே சாதிக்க முடியலை. நீ எழும்பி பிரகாசிக்க முடியலை. நல்ல பெயரையும் புகழையும் அவார்டையும் ரிவார்டையும் ஒன்றால் வாங்க முடியலை. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், முடியாதுன்னு கிடக்கிற ஒன்றை தான் ஆண்டவர் எடுத்து அவார்டையும் ரிவார்டையும் கொடுத்து
உன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. நீ எழும்பி பிரகாசிப்பாய். உன் ஒளி வந்திருக்கிறது, உன் நேரம் வந்திருக்கிறது. ஏதோ ஒரு தேவ மகிமையின் அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேலே போடுகிறார். அந்த அபிஷேகம் உன் நுகங்களை முறித்து கட்டுகளை அறுத்து உன்னை ஓஹோன்னு சாதனைகளை படைக்க வைக்க போகிறது. ஹல்லேலூயா. இருள் பூமியையும் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் மேல் உதிப்பார். இந்த நிமிஷத்திலிருந்து தேவ மகிமையின் சாயல் தரித்த பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். உங்கள் முகத்தில் ஒரு தேவ மகிமை வெளிப்படும், உங்கள் இருதயத்தில் ஒரு தேவ மகிமை வெளிப்படும், உன்னுடைய பேச்சில் ஒரு தேவ மகிமை வெளிப்படும், உன்னுடைய பார்வையில் தேவ மகிமை வெளிப்படும், உன்னுடைய ஒவ்வொரு சிந்தனைகளிலே தேவ மகிமை வெளிப்படும். ஏன்னா அந்த தேவ மகிமை உனக்குள்ளே கர்த்தர் இப்பொழுது வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவ மகிமை யோசேப்புக்குள்ளே இருந்ததுனால அந்த மகிமை என்ன பண்ணுச்சுன்னா ஜெயிலில் கடந்தவனை வெளியே தூக்கிட்டு வந்துச்சு. அந்த தேசத்தில், அந்த எகிப்து தேசத்தில் இந்த யோசேப்பனுடைய அம்மாவோ அப்பாவோ அண்ணன் தம்பியோ யாரும் இல்லை. அவனை ஜாமீன் எடுக்கக்கூட ஆள் இல்லை ஜெயிலில். நம்ம பாஷையில் சொன்னால் நாதி இல்லை. சொல்லுங்கள், நாதி இல்லை. ஆமேன். நாதி இல்லாத இடத்துல என் நாதர் இயேசு வருவார். ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அப்போ பாருங்க, ஆனால் அவனுக்குள்ளே ஒரு தேவ மகிமை இருந்தது. அது என்னன்னா சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு தேவ மகிமை. அந்த தேவ மகிமை அவங்ககிட்ட இருந்ததுனால அந்த தேவ மகிமை யாருக்கு ரெக்கமெண்டேஷனும் யாருக்கு ஜாமீனும் இல்லாமல் அவனை நேராக வெளியே கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த தேவ மகிமை ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனுடைய இருள் விலகும், அவனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும், அவனுடைய சிறையிருப்புகள் நீங்கும். அந்த தேவ மகிமையின் அபிஷேகத்தை கொண்டு வெளியே அந்த அபிஷேகம் இருக்கிறத அவன் கூட ஜெயிலில் அடைக்கப்பட்ட ராஜாவுக்கு ஏற்கனவே மதுபானங்களை கொண்டு கொடுக்கிற ஒருவன் கண்ணெதிரிலே கண்டான். இவனுக்குள்ளே தேவ மகிமை இருக்கிறது, இவனுக்குள்ள ஒரு விசேஷித்த வரம் இருக்கிறது. அந்த வரம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறதை எனக்கு வெளிப்படுத்தினது என்று அறிந்து இவனுங்கிட்ட இருக்கிற தேவ மகிமையை முதல்ல கூட செல்லில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு குற்றவாளி தான் பார்த்தான். ஆனால் அந்த மகிமை நிமித்தம் இவனுக்கு விடுதலை கிடைத்தது. இவன் வெளியே வந்து ராஜாவிடத்தில் மறுபடியும் வேலையில் சேர்ந்துட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் கண்டு கலங்கி நிற்கும் பொழுது யாரை கூப்பிட்டா இதுக்கு விளக்கம் தெரியும்னு சொல்லும் பொழுது, தேவ மகிமையுள்ள ஒரு மனுஷன், தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் என் கூட ஜெயிலில் என் ரூம்மேட்டாக இருந்தான். அவன் இப்படிப்பட்ட காரியங்களை தெளிவாக சொல்லுவான். என் விஷயத்தில் அவன் சொன்னது அப்படியே பலித்தது. எனவே அவனை ராஜாவுக்கு முன்னால் நீங்கள் அழைச்சிட்டு வர சொல்லுங்க. அப்போ அவன் வந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பான். அப்போ பாருங்க, அவனுக்கு அங்கே ஜாமீன் கொடுக்க ஆள் இல்லை, அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆள் இல்லை, ஜாமீன் எடுக்கவும் ஆள் இல்லை. அனாதையாய் கிடந்தான், நாதியற்று கிடந்தான். ஆனால் அவனுக்குள் இருந்த தேவ மகிமை கிரியை செய்யும் பொழுது யாரு ஜாமீன் எடுக்கல, தானா ராஜாவிடத்தில் வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய மகிமை. அப்போ அந்த ராஜா இவனை பார்த்து சொல்றான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவர் உண்டோ அப்படின்னு ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் 38வது வசனத்தில் சொல்லுகிறான். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற தேவ மகிமையை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை என்று கண்டு எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை அதிகாரியாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த தேவனுடைய மகிமை அவனுக்குள்ளால இருந்து ஜெயிலுக்குள்ள குற்றவாளியாக கிடந்தவனை அந்த தேசத்திற்கு பிரசிடெண்டாக அதிகாரியாக மாற்றிச்சு அந்த தேவ மகிமை. அவன் எழும்பி பிரகாசித்தான். ஹல்லேலூயா. ஜெயிலுக்குள்ளே கிடந்தது உண்மைதான். ஆனால் தேவ மகிமை அவனுக்குள்ளே வந்த பொழுது அவன் அந்த தேசத்தையே ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய அதிகாரியாக ஆண்டவரால் உயர்த்தப்பட்டான். ஆமேன். இன்னைக்கு அதான் சொன்னேன், தேவ மகிமை உங்கள்கிட்ட இன்னைக்கு இறங்கிடுச்சு. இதுக்கு மேலே நீ உலகத்தை கலக்க போகிற, தேசத்தை ஆளுகை செய்ய போகிறாய். ஆளுகையின் அதிகாரத்தை கர்த்தர் ஒன்றை நம்பி கொடுக்கிறார். சாதாரண வேலையில் இருக்கிற ஒன்றை எழும்பி பிரகாசிக்க உயர் அதிகாரியாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். சாதாரண தொழில் செய்கிற ஒன்றை பெரிய தொழில் அதிபராய் மாற்றப் போகிறார்.
யோசேப்பு நினைச்சு பார்க்கல, ஜெயிலில் கிடக்கும் பொழுது எனக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கும். ஆனால் நடந்தது. காரணம் ராஜாவே சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ? தேவ மகிமையை தரித்த இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் இல்லை. இவன் ஜெயிலில் கிடக்க வேண்டியவன் இல்லை, இவன் ராஜ்யத்தை ஆளுகை செய்ய வேண்டியவன். காரணம் தேவ மகிமை இவனுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் அந்த தேசத்தில் எழும்பி பிரகாசித்தான். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தேவ மகிமை உங்ககிட்ட விழுந்துருச்சு, எனவே நீங்கள் எல்லாரும் எழும்பி பிரகாசிக்க போறீங்க. ஆமேன். உங்களுடைய வேலை வந்தாச்சு, உங்கள் நேரம் வந்தாச்சு. உங்களை ஒடுக்கினவர்களுடைய பிள்ளைகளும் உன்னிடத்தில் வந்து விழுந்து பணிந்து கொள்ளுகிற காலம் வருகிறது. உன் அற்பமாக பேசினவங்க எல்லாம், ஏளனப்படுத்தினவங்க எல்லாம் உன் பாதப்படியில், அவங்க மட்டும் இல்லை, அவங்க பிள்ளைகளும் வந்து உன் பாதப்படியில் விழுந்து கிடப்பார்கள். தூரத்தில் இருக்கிற உன் குமாரர்கள் வந்து, உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவாங்க. இதெல்லாம் நடக்கும் எப்போ தெரியுமா? தேவ மகிமை வெளியரங்கமாகும் பொழுது. சிதறை கிடக்கிற குடும்பங்கள் ஒன்றாக இணையும். ஏசாயா 60:3-4 சொல்லுகிறது, உன்னிடத்திலே உதிக்கிற உன் வெளிச்சத்தினிடத்திற்கு தேவ மகிமையை தேடி ஜாதிகளும் ராஜாக்களும் உன்னை தேடி நடந்து வருவார்கள். அது மட்டும் இல்லை, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அற்பமாய் நினைத்த அவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். உன் குமாரர்கள் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்படின்னா என்னென்னா, ஒரு மனுஷன் குடும்பமாக அழகாக செட்டில் ஆகிடுவான். இதான் இதனுடைய ரகசியம். எந்தெந்த ஊரில் பிள்ளைகள், மகன்கள், மகள்கள் இருந்தாலும் அவன் எழும்பி பிரகாசிக்கும் போது என்ன ஆகணும், எல்லாம் பக்கத்தில் வந்துடுவாங்க. ராஜாக்கள், ஒடுக்கினவருடைய பிள்ளைகள். ஏசாயா 60:14 சொல்லுகிறது, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து நீ கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டவங்க வந்து சொல்லுவாங்க, நீ கர்த்தருடைய நகரம், நீ கர்த்தருடைய சீயோன் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. இந்த காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு செய்வார். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் பொழுது உன் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்குமாம். ஆமேன். எடுத்து வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க கூடாதிருந்தது. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிகிற பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து சர்வாங்க தகன பலிகளை எல்லாம் கண்ணெதிரில் பட்சித்து போட்டது. இது ஒரு உலக மகா அதிசயம். அவன் ஜெபத்தில் உடனடியாக பதில் கொடுக்கிற ஆண்டவர். வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி எலியாவின் நாட்களிலே பலிபீடத்தில் இருந்து அதை பட்சித்து போட்டது போல சாலமோனுடைய காலங்களிலே ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி முடித்து அவன் ஒரு நீடிய ஜெபம் பண்ணும் பொழுது பரலோகத்தில் இந்த அக்கினி இறங்கி அங்கே கண்ணு முன்னால் எல்லா பலிகளையும் பட்சித்தது. அது மட்டும் இல்லை, அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு. இவ்வளவு நாளை நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு அசைவே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு பிறகு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய மகிமை நீ இருக்கிற அறையை நிரப்பும், உன் வீட்டை நிரப்பும், உன் வீட்டில் இருக்கிற கட்டுகளை அறுக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, இதுவரைக்கும் ஜெபிக்கவே முடியலை, ஜெபிக்க ஆரம்பித்தா உனக்கு தூக்கம் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பிறகு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவ மகிமை இறங்கும். ஆமேன். அன்றைக்கு சாலமோன் ஜெபிக்கும் பொழுது தேவ மகிமை இறங்கினதாங்க. ஆமேன். அந்த மகிமை எப்படி இருந்துச்சா, அங்கே ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் உள்ளே போக முடியாத அளவுக்கு அவங்க திணறாங்க. அதுதான் நீச்சல் ஆழம். சொல்லுங்க பார்க்கலாம், நீச்சல் ஆழம் அதுதான். ஆமேன். ஆசாரியர்கள் உள்ளே போக முடியலை, நடக்க முடியலை, அப்படின்னா மதக்கிற அளவுக்கு அங்கு தேவ மகிமை இருந்தது. ஆமேன்.
இப்ப பாருங்க, அந்த தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு எப்ப தெரியுமா சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது. அப்ப என்ன ஆகுது, அவன் ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது தேவ மகிமை அங்கே இறங்கினது. ஆசாரிகள் ஊழியம் செய்ய உள்ள போக முடியல. அப்படின்னா என்ன தெரியுமா, உள்ள போய் அவனால் நிற்க முடியல, அவன் மதக்கிறான், அவனால் அசைய முடியல, அங்கேயும் பண்ண முடியல. ஏதோ நான் ஷேக் பண்ணுது. இன்னைக்கு இந்த நேரத்தில் ஒரு அபிஷேகம் உன்னை ஷேக் பண்ணுது. உன்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் தேவ மகிமை இறங்கி உன்னுடைய எல்லா கட்டுகளை அவிழ்க்கிறது, உன்னுடைய எல்லா விதமான சோதனையின் காலங்களை முறைக்கிறது. உனக்குள் இருக்கிற அந்தகார பாவ இருள் இப்பொழுது விலகுகிறது. ஒரு நீச்சல் ஆழத்துக்குள்ளே நீ போய் கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் பலமாய் உனக்குள்ளே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை. கடைசியாக தேவ மகிமை வெளியரங்கம் ஆகும்போது உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். கடைசியாக எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு இனி சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமேன். உங்கள் வீட்டில் நிறைய சுக காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாம் இனி உங்கள் வீட்டில் தாராளமாக நடக்கும். யார் பிடிச்சாலும் நிற்காது. ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யார் யாரெல்லாம் வீட்டில் என் பிள்ளைக்கு இத்தனை வயசாச்சு என் சுக காரியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஒருவேளை இந்த குறிப்பிட்ட வயதாகி என் பிள்ளை இன்னும் பெரிய பிள்ளை ஆகலை, என் பிள்ளை இன்னும் வயசுக்கு வரலை, இன்னும் பிள்ளை அந்த பருவ மங்கை அந்த ஸ்தானத்துக்குள்ளே வரலை அப்படின்னீங்கன்னா விடியற்கால வெளுப்பை போல எழும்பி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆகும். ஆமேன். வயசுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். ஒரு சின்ன சம்பவத்தை நான் சுருக்கமாய் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு முறை காந்திபுரம் CSI தேவாலயத்தில் ஒரு 3 நாள் சிலுவை தியான கூட்டத்திற்கு போயிருக்கிறேன். அப்போ 3வது நாள் கடைசி நேரத்தில் ஆண்டவர் மகிமையாய் உலாவி கொண்டிருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஒவ்வொரு இடத்திலும் செய்தி நேரத்திலே அவங்கவுங்களுக்கு பேசிகிட்டே இருக்கிறார். அப்பொழுது அதில் ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னது, உன் பிள்ளைகள் பூத்து குலுங்கலைன்னா இன்னைக்கு பூத்து காய்த்து குலுங்கி பலன் கொடுப்பார்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுது நடுவில் இருந்து ஒரு சகோதரி ஒரு கத்துனாங்க. அப்போ எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமேன். அதுக்கப்புறம் தனி ஜெப வேளையில் வரும்பொழுது ஒரு சகோதரி வந்து சொன்ன காரியம், ஐயா என்னுடைய மகளுக்கு 24 வயசு ஆகுது, 23 24 சொன்னாங்க. இதுவரைக்கும் அவள் பெரிய பிள்ளை ஆகலை. அவள் கூட படித்த பிள்ளைங்க எல்லாம் பெரிய பிள்ளை ஆகி, சில பிள்ளைங்க வந்து UG முடித்த உடனே அப்படின்னா கல்லூரி படிப்பு முடித்த உடனே கல்யாணம் ஆகி பிள்ளைகளையே பெற்றுட்டாங்க. இவ PGயே முடித்தாச்சு. அப்படின்னாச்சுன்னா முதுகலை பட்டமே வாங்கியாச்சு. ஆனால் இன்னும் இவ பெரிய பிள்ளை ஆகலை. எல்லாரும் உன் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம்னு கேட்குறாங்க. ஏன்னா ஊருக்கே தெரியாமல் இந்த ரகசியத்தை நான் மறைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா கேவலம் ஆகிடும். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு சாபம் இருக்குன்னு சொன்னால் கேவலம் ஆகிடுன்னு யாருக்குமே தெரியாது. என் சொந்த பந்தங்களுக்கு தெரியாது. எனக்கு, என் புருஷனுக்கு, என் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ எல்லாம் அவள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நான் போக மாட்டேன்றா. ஏன்னா போனால் அழுதுகிட்டே வருவா. எனக்கு மட்டும் இது நடக்கலையே, எனக்கு மட்டும் அதற்கான முக்கியமான அந்த சரீரத்தில் நடக்க வேண்டிய அந்த நிகழ்வுகளே என்ன நடக்கலையேன்னு சொல்லி அழுதுகிட்டே வருவா. இப்போ எல்லாம் யார் முகத்தையும் பார்க்குறதில்ல. வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து அழுறா, டிப்ரெஷனில் இருக்கிறா. இப்போ கூட நாங்கள் கூட்டத்துக்கு கூப்பிட்டேன், ஸ்டீஃபன் ஐயா வராருமா, அதாவது ஒன்று நல்லது நடக்கும் வான்னு கூப்பிட்டா. போங்கம்மா, நான் எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டேன், என்ன ஒன்றுமே நடக்கலை, யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணாது, எனக்கு எதுவும் வேண்டாம், என்னை இப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கிடந்து அழுதுட்டு கிடக்கிறாயா. என் பிள்ளைக்கு ஏதாவது விடிவு காலம் உண்டா? நீங்கள் உன் பிள்ளைகள் பூத்து காய்த்து குலுங்குவார்கள்னு சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கிச்சு. என்ன அறியாமல் தான் அந்த சத்தத்தை நான் போட்டேன். எனவே எனக்கு ஒரே ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஒரு வேளை எங்கள் குடும்பத்தில் ஏதாவது சாபங்கமாக இருந்துச்சுன்னாலும் ஐயா நீங்கள் அழுது ஜெபம் பண்ணி என் பிள்ளைக்கு இந்த சுப காரியம் நடக்கணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும் பொழுது
ஆண்டவர் 2 வார்த்தை சொன்னார். அதில் ஒன்று, பூத்து காய்த்து பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும். இன்னொன்று என்னென்னா, ஏசாயா 65:8 ஆண்டவர் கொடுத்தார். திராட்சை குலையில் ரசம் இருக்கும் பொழுது அதை அழிக்காதே, அதில் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி என் ஊழியக்காரர் நிமித்தம் இனியும் அந்த ஆசீர்வாதத்தை அழிக்காதபடி செய்வேன். ஒரு நல்ல திராட்சை ரச ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது, அது அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என் ஊழியக்காரனுடைய ஜெபத்தின் நிமித்தம் இனியும் அதை அழிக்காதபடி செய்வேன். இது 2 வார்த்தையை கொடுத்தாரு. என்னாச்சு தெரியுமா? அந்த சகோதரி போனாங்க. அடுத்த நாள் எங்கள் கோயம்புத்தூர் ப்ரேயர் டவரில் வந்து சிலுவையின் அடிவாரத்தில் விழுந்து கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டில் போகும் பொழுது அவங்க மக ஓடி வர்றா, அம்மா ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டினார், ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். 23 வயசில் கர்த்தர் என்னை மகிமையான பூத்து காய்த்து குலுங்குகிற ஸ்தானத்திற்கு கர்த்தர் என்னை மாற்றினார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த கடைசி நாள் கூட்டத்தில் தேவ மகிமையை அவள் எதிர்பார்த்து வந்தாள். கண்டிப்பாக என் பிள்ளைக்கு இருக்கிற இந்த 23 வருஷம் வரைக்கும் இருக்கிற அந்த கட்ட ஆண்டவர் உடைப்பார். அவளுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். அவளுடைய நம்பிக்கை, என் பிள்ளைக்கு ஒரு சுக காரியம் நடக்கும், ஒரு சுப காரியம் நடக்கும் நம்பி வந்தாங்க. இன்றைக்கி நீ எந்த சுக காரியத்தை, எந்த சுப காரியத்தை நம்பி வந்திருக்கிற? அப்படியே எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். என் ஜனம் இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் வேதனைகளையும் கடன்களையும் அவமானங்களையும் சந்தித்த வருஷத்திற்கும் சரியாக உன்னை மகிழ்ச்சியாக்குவார். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய், அழுது கொண்டிராய். உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவர் உருக்கமாய் இறங்கி இரக்கமாய் பதில் செய்யும். இனி கொடுமை உன் வாழ்க்கையில் நடக்காத மகளே. இனி கொடுமை உன் வாழ்க்கையிலும் அழிவும் நாசமும் உன் எல்கையிலும் இருக்காது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவருடைய வெளிச்சத்தினால இருளிலே கிடக்கிற நீ இனி வெளிச்சத்தை காண்பாய். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாயிற்று. உன் துக்க நாட்கள் முடிந்து போய், உன்னுடைய அவமானத்தின் நாட்கள் முடிந்து போயிற்று. இந்த வியாதியின் நாட்கள் முடிந்து போயிற்று. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பார். இருக்கிற ஒரு வாழ்வு கர்த்தருக்காக, கர்த்தரோடு. அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. அசைவாடுகிற ஆவியானவரே, என் பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன என்று உமக்கு தெரியும். என் பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும். உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு தந்தருளே உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம்.
ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.